Good morning, praise Lord. Welcome to this video. Last video war is also a game சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அதுக்குரிய நெக்ஸ்ட்டு சீக்வல் தான் இது. நான் 1984 மே மாதம் ரட்சிக்கப்பட்டு பெரிய அபிஷேகத்தை பெற்று ஊழியத்துக்காக நான் வேலூருக்கு அனுப்பப்பட்டேன். ஒரே நிமிஷத்தில் நான் தோல்வி கண்டிருப்பேன். ஏன்னாக்கா என்னுடைய கால் அருகே கண்ணிகள் வைக்கப்பட்டு இருந்தன. என்னுடைய கணவர் அவிசுவாசியான நபர், கர்த்தருக்கு விரோதமாக இருக்க நினைப்பவர். ஆனால் ஓரளவுக்கு என்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை அவர் பார்த்துருக்காரு. என்னுடைய தாயார் பார்த்திங்கன்னா பின்மாற்றமே ஆக முடிவு செய்த நபர். அவங்களும் கர்த்தருக்கும் எனக்கும் விரோதம் நினைப்பவர்கள். ஆனால் சபையில் முக்கியஸ்தராக இருப்பாங்க. ஸோ பலர் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா நகை போடாதவங்க அந்த மாதிரி ஒரு நிலை. ஸோ இதை பற்றிலாம் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. சிறு வயதுலேருந்து ஆரம்பம் முதல் கண்ணார கண்டதும் அப்படி இருக்க பாருங்க. அதுபோல் சிறு வயது முதல் நான் பார்த்த விஷயங்கள், அதோடு நான் அது மாதிரி சபைகளில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இவங்களை பற்றி ஹவு டு மேனேஜ் பீப்புள் who are sinning against the Lord, அது பெரிய நாலேஜ் எனக்கு நல்லா இருந்தது. அதனால் நான் தப்பித்து கொள்ள முடிந்தது. ஸோ பார்த்திங்கன்னா எலிப்பொறி நம்ம வைக்கிறோம், அல்லது தொடர்ந்து எலிகள் சிக்காதான். இது ஒரு வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பொரியில் அந்த எலியினுடைய எச்சங்கள், அந்த ஸ்மெல் அதில் இருந்துச்சுன்னா அடுத்த எலி அதில் மாட்டாதான். ஸோ இது போல் தோல்வியை யாரும் விரும்புறதில்லை. ஸோ முதல் போரில் கற்றுக்கொண்ட வெற்றி ரகசியம் மோசேயின் ஜெபத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதை இந்த எலியை போல் ஜனங்கள் அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்கன்னா மோசேக்களை குறிவைச்சு கிளப் பண்ணிடுறாங்க. அதாவது கிளப்பிங்னா ஹிட் ஹார்ட் ஆன் த ஹெட் யூஸிங் ஏ கிளப். ஸோ இதனால் மோசே பல விதங்களில் தாக்கப்பட முடியும். பிசாசு கண்களை குருடாக்கிடுவான், கர்த்தரை பார்க்க முடியாமல் ஆகிடும், அல்லது வீண் பேச்சிலோ கிளப்ஸ் அந்த மாதிரி நம்ம மயக்கத்திலோ தூக்கத்திலோ காணப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அது போன்ற வெற்றி ரகசியம் தெரிந்த மோசைக்கள் குறைவானவங்களாக தான் இருக்கிறாங்க. இது என்னக்கா தான் போர்லேயோ இல்லை ஏதோ ஒரு கேம்லேயோ கூட தோல்வி யாரும் விரும்புறதில்லை. ஸோ நம்ம வெற்றி அடையணுன்னா நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை ஷேர் பண்ணுவேன்.